எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் எல்லாம் நடந்திடுவேன். ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For today's meditation, let us turn to the holy book of Joshua and read chapter 13 verse 14. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். யோசுவா 13:14. லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே. லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம், அவருடைய தகன பலிகளே அவருடைய சுதந்திரம். Hallelujah. Hallelujah. This morning I was praying, Lord spoke to me through this verse. இந்த காலைவேளை நான் ஜெபிக்கும்போது தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை தான். Hallelujah. Hallelujah. Here the children of Israel are delivered from Egypt through the hand of Moses. மோசேயை கொண்டு அவருடைய கரங்களை கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. And the Lord promises the land of Canaan to Abraham, Isaac and Jacob. இந்த கானான் என்கிற தேசத்தை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தது. Hallelujah. Hallelujah. When they because of the situations in Canaan, because of famine in Canaan, the whole family of Jacob shifts to Egypt. கானானிலே ஏற்பட்ட பஞ்சத்தினாலே யாக்கோபுடைய முழு குடும்பமும் அது எகிப்து தேசத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. Hallelujah. Hallelujah. And over there Joseph is made as a governor in Egypt. அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு என்று சொல்லப்படுகிற யாக்கோபுடைய புத்திரன் அங்கு ஒரு பெரிய ராஜாவாக அந்த எகிப்திலே காணப்பட்டார். Hallelujah. Hallelujah. And firstly he was sold as a slave to his brethren and cast into prison on false accusation. முதலாவதாக இந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியில் தள்ளினார்கள், இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். பின்பு யோசேப்பு சிறையிலே இருக்க வேண்டியதான ஒரு அனுபவம் வந்தது. Hallelujah. Hallelujah. And directly from prison he ascends the throne of Egypt as a governor. அந்த சிறைச்சாலையில் இருந்து எகிப்தினுடைய சிம்மாசனத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். Hallelujah. Hallelujah. Prison to palace. அங்கு சிறையில் இருந்து சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்தினுடைய பெரிய அரண்மனையை அவன் உயர்த்தப்பட்டான். Hallelujah. Today you may be in various problems. இந்த நாளிலும் கூட நீங்கள் अनेक பிரச்சனைகளால் காணப்படலாம். It may seem like a prison. அது உங்களுக்கு ஒரு சிறை போன்ற அனுபவமாக இருக்கலாம். Joseph did not know that one day he would be called by Pharaoh
ஆனாலும் யோசேப்புக்கு தெரியாது ஒரு நாள் பார்வோ என்னை அழைப்பான் என்று and யோசேப்புக்கு he தெரியாது. will make me as governor of Egypt. அந்த எகிப்து மாகாணம் தேசத்தினுடைய பெரிய அதிபதியாக மாற்றுவார் என்றும் யோசேப்புக்கு தெரியாது. Hallelujah. Also you may not know, but God is going to exalt you one day. ஆனாலும் உங்களுக்கு தெரியாது தேவன் உங்களை நிச்சயமாகவே ஒரு நாள் உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. Because he is saying God has called you to inherit a blessing. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை அவங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே அழைத்திருக்கிறார். அவங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே அழைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அழைத்திருக்கிறார். Hallelujah. God has called you to inherit a blessing. தேவன் உங்களை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். Now if you may if you are in your life if there is a lack, do not worry, because one day God is going to make that lack as a fullness. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தடைபட்டு இருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் அந்த காரியங்களை எல்லாம் நீக்கி ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. Then the king in Egypt, after Joseph dies, there comes a king in Egypt who makes the people to work as slaves. இங்கே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது எகிப்திலே அந்த ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அவர்களை மிகுந்த கடினமாக வேலை செய்ய அவன் முற்பட்டான். Because he was afraid, saying if the people of Israel grow in numbers, then one day they will fight against us. அவனுடைய காரியம் என்னவென்றால் அவன் பயந்து சொன்ன ஒரு காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக் கொண்டே போவார்கள் என்று சொன்னார். ஒரு நாள் நிச்சயமாகவே இவர்கள் நம்முடைய ராஜ்யத்திற்கு எதிராக வருவார்கள் என்று அவன் எண்ணியிருந்தான். Hallelujah. Hallelujah. Therefore he chose to afflict them. அதனால்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒடுக்கினான். He made a law that all the male children of the Israelites should die. அவன் இஸ்ரவேல் முதற்பேரானவர்கள் எல்லோரும் அவன் சாகடிக்க முற்பட்டான். Hallelujah. Hallelujah. And so this problem was continuing in Egypt for a little bit of time. இந்த காரியம் இந்த சிறிது காலம் இது எகிப்திலே நடந்தது. Hallelujah. Hallelujah. But at the same time the wife of Abraham through Keturah, the children of Abraham through Keturah, Midian, his name was Midian, and he settled in a place near Sinai, in Arabia. கேதுரால் ஆபிரகாமின் மனைவியாகிய கேதுராலின் மூலமாக ஆபிரகாம் பெற்ற மகன் ஆகிய மிதியான் அரேபியா தேசத்தில் அவன் குடிபெயர்ந்தான். Hallelujah. Hallelujah. And he faithfully followed the God of Abraham. அவன் ஆபிரகாமுடைய தேவனை உண்மையாக அவன் தொழுது கொள்ள முற்பட்டார். Hallelujah. Hallelujah. And God was setting the stage for Moses to learn about him. தேவன் மோசே தன்னை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Hallelujah. Hallelujah. So when Moses kills the Egyptian taskmaster in Egypt, then he immediately runs to Midian. மோசே ஒரு எகிப்தினை வெட்டிவிட்ட பிறகு அவன் கொலை செய்த பின்பு அவன் மிதியான் தேசத்திற்கு தப்பி ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Whose house he goes? அவன் யாருடைய வீட்டிற்கு அவன் சென்றான்? யாராவது சொல்ல முடியுமா? Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Jethro. எத்ரோ என்று சொல்லப்படுகிற வீட்டிற்கு அவன் சென்றான். Hallelujah. Hallelujah. And he marries one of his daughters also. எத்ரோ வீட்டிற்கு சென்று எத்ரோனுடைய மகள் ஒருவரை அவன் விவாகம் பண்ணினான். Hallelujah. Hallelujah. And later we see this why God sends Moses to Midian. ஏன் தேவன் மீதியான் தேசத்திற்கு மோசேயை அனுப்ப வேண்டும்? Because this far Moses learned all the knowledge of the Egyptians. இதுவரையில் மோசே எல்லா நியமங்களையும் எகிப்திய நியமங்களையும் எல்லாம் அவன் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். So now God wanted him to learn the correct theology by Jethro. இந்த மோசே எத்ரோவின் மூலமாக உண்மையான ஒரு தேவனை பற்றுகின்ற அறிவை அடைந்து கொள்ள தேவன் விரும்பினார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. There is nothing in the world as there is nothing in the world which is as important as having a good relationship and knowing about your Creator. தேவனை பற்றி அறிகின்ற அறிவிலும் அவரை முழுமையாக அறிந்து கொள்வதை தவிர இந்த உலகத்தில் மேன்மையானது எதுவுமே இல்லை. Hallelujah. Hallelujah. So Moses killed an Egyptian taskmaster and fled to Midian. இந்த மோசே என்று சொல்லப்படுகிறவர் அந்த எகிப்தியரை கொலை செய்து பின்பு மீதியான் தேசத்துக்கு ஓடிப்பார். Then after a time, after learning about God, and he returns to Midian, he returns to Egypt, and he leads the children of Israel out from Egypt. பின்பு அவன் மீதியான் தேசத்திலிருந்து திரும்பி வந்து இந்த எகிப்திலே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவன் வந்து சேர்ந்தான். And he leads them out of Egypt through 10 plagues, and through 10 plagues God showed his purpose. 10 வாதைகளால் மோசே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை செய்தான். In the last plague, the firstborn of the Egyptians was killed. இந்த கடைசி வாதையாக நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுடைய தலைச்சன் குழந்தை அழிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Same like that. But the Israelites, they were spared. Why they were spared is because they applied the blood of a lamb on the doorposts of their house. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களில் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை அவர்கள் பூசி வைத்தார்கள். Hallelujah. Hallelujah. Today also, if we have protection of the blood of Jesus in our houses, for us, wherever we are, we will be protected. இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நாம் அவருடைய சட்டையின் கீழ் நாம் காணப்படுவோம். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்படுவோம். Hallelujah. So we must apply that blood. நாம் அந்த இயேசுவின் ரத்தத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must apply that blood throughout our house. நம்ம அவங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய வீடுகளில் நாம் கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. How to apply this blood? நாம் எப்படி இந்த ரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய வீடுகளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? Hallelujah. Most important, this body itself is the house of God. மிக முக்கியமானது ஒன்று, நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Hallelujah. We need to apply the blood of Jesus on our body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய சரீரத்தின் மீது நாம் பூசிக்கொள்ள வேண்டும், அதை தரித்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. How to apply it? When we confess our sins, as soon as we sense any wrongdoing in us, we must immediately confess our sins. நாம் எப்படி அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் தெளித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் பொழுது உடனே தேவனிடத்திலே அறிக்கை செய்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கும். Hallelujah. Hallelujah.
Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So now the children of Israel, Joshua, Moses dies. இங்கே மோசே மரித்து போனார். Hallelujah. Hallelujah. And Joshua is giving the inheritance. இங்கே யோசுவாவுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. Joshua கொடுக்கிறார். யோசுவா அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. And Joshua is he is from the tribe of Ephraim. யோசுவா என்று சொல்லுகிற எப்பிராயீமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர். Hallelujah. Hallelujah. And he gives the inheritance. அவர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். But to the tribe of Levi, it does not give any inheritance. இந்த லேவி கோத்திரத்திற்கு மாத்திரம் எந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. Hallelujah. The Lord God is their inheritance. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே அவருடைய சுதந்திரமாக காணப்பட்டது. Hallelujah. Hallelujah. They had to work in the tabernacle. அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் லேவி கோத்திரத்தாருக்கு அவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் பணி செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. They should not go inside, but they had to bear it on their shoulders. அவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு உள்ளாக கடந்து செல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை பற்றி அவர்கள் சுமக்கின்ற ஒரு மக்களாக காணப்பட்டார்கள். The 40-year-long desert journey of the Israelites, they had to bear it on their shoulders. இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் கடந்து செல்கின்ற வேளையில் அந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரம் அந்த உடன்படிக்கை பற்றி அவர்கள் சுமந்து செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். Hallelujah. Today we must understand whom are we carrying wherever we go. நாம் இந்த நாளிலும் கூட நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் நாம் யாரை சுமந்து செல்கிறோம்? Are we carrying our cell phones or to all the places where we go? நாம் இந்த காலையில் நாம் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் சென்றாலும் நாம் இந்த செல்போனை தான் எடுத்து செல்கிறோம். Hallelujah. Hallelujah. But God wants us to carry His presence. ஆனாலும் தேவன் அவருடைய சமூகத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. No problem how much ever whatever people may speak, we must not be ashamed to carry the presence of God. இந்த உலக ஜனங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அதை பற்றி நாம் ஒரு நேரத்திலும் கூட அவமானப்பட்டு போகக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கிற மக்களாக இருக்க வேண்டும். He is coming. He is coming, and he himself he always talks about God. And he is coming. They may say like that. இங்கு நம்மை பார்த்து சிலர்கள் இப்படியாக சொல்ல வேண்டும், இப்படி சொல்லலாம், இப்படி சொல்றார், இவர் தேவனுடைய மனுஷர், எப்பொழுது வந்தாலும் நம்முடைய தேவனை பற்றி தான் பேசுவார் என்று அவர்கள் சொல்லலாம். Hallelujah. We must not be ashamed. நாம் அதை குறித்து நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தியாலம் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவை திறக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. So we see now Joshua says that the inheritance of the Levites is the offerings made by fire.
யோசுவா சொன்ன காரியம் லேவியரை குறித்து அவர்களுக்கு காணிக்கை என்னவென்றால் அவருக்கு சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் என்னவென்றால் அவர்களுக்கு தகன பலியாக இடுகின்ற பொருட்கள் தான் அவர்களுக்கு சுதந்திரம் என்று Hallelujah. சொல்லுகிறார். அல்லேலூயா. Actually, the priesthood in Israel belonged to only Aaron and his sons. இந்த ஆசாரித்துவம் என்று சொல்லப்படுகிறது ஆரோனும் அவருடைய குமாரனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. Aaron was the son of Aaron was the son of Abram, who was the son of Kohath, who was the son of Levi, who was the son of Jacob. இங்கு ஆரோனுடைய வம்சாவளியை பார்க்கும்போது ஆரோன் ஆபிரகாமுடைய அம்ராமுடைய குமாரன். Hallelujah. Hallelujah. Abram was the son of Levi. அந்த அம்ரோன் சொல்லப்படுகிற லேவியின் புத்திரர். Amram Kohathin. அம்ராம் கோகாத்தின் புத்திரர். Hallelujah. And Kohath was the son of Levi. அந்த கோகாத் அவர் லேவியின் புத்திரர். Hallelujah. Hallelujah. So we can see the generations. இங்கு நாம் அவருடைய சுதந்திரமான வழிகளை வம்சவரலாய் நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And here God is saying their portion is the burnt offerings. இங்கு தேவன் அந்த லேவி கோத்திரத்திற்கு சொல்லுகிற ஒரு காணிக்கையின் விவரம் என்னவென்றால் தகன பலிகள் மாத்திரம்தான் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. They have no inheritance among the children of Israel. அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. We all are called as priests. நாம் எல்லோரும் நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. To offer spiritual sacrifices. ஏனென்றால் ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. So when we are offering the spiritual sacrifices, we don't need anything else. Only the presence of God is sufficient for us. நாம் ஆவிக்குரிய பலிகளை நாம் செலுத்தும் பொழுது தேவ சமூகம் மாத்திரமே நமக்கு போதுமானது. Hallelujah. Hallelujah. Because there is no joy which is not found in His presence. அவருடைய சமூகத்தில் அல்லாது வேறு எந்த சந்தோஷமும் நமக்கு இல்லவே இல்லை. Hallelujah. Hallelujah. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துர்கமானிலே, என் நண்பரானிலே, என் தஞ்சமானிலே, என் கோட்டையானிலே, என் துர்கமானிலே, என் நண்பரானிலே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்குவதே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். Hallelujah. Hallelujah. So we are also priesthood. நாம் கூட ஆசாரித்துக் கொண்ட லேவி புத்திரர்கள். Hallelujah. Hallelujah. Even though it's not in a physical genealogy, spiritually we are a priesthood. ஆனா சரீர பிரகாரமாக ஒரு
பௌதிக பிரகாரமாக நாம் ஆசாரியத்தை கொண்ட ஜனங்கள் அல்ல, ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஆசாரியர். Through Lord Jesus, through His blood, we are His priests. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நாம் இந்த ஆசாரியத்துவத்தை நாம் பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. That's what Saint Peter writes in 1 Peter chapter 2 verse 9. இதனால் தான் நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Your royal priesthood, Saint Peter writes. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது நம்மை பற்றி அவர் சொல்லுகிற காரியம் ஆச்சரியமான ஒரு நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரியர், நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. He is telling what he is saying. He is saying that you are a member of the tribe of Levi. நீங்கள் லேவியின் புத்திரர், அவருடைய வம்சாவழியில் வந்தவர்கள் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. You don't have any inheritance in this world. நமக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான சுதந்திரமான காரியம் ஒன்றுமே இல்லை. Your inheritance is with the Lord and in His heavenly kingdom. நம்முடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு வந்தது, அந்த பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய சுதந்திரம். That's what Saint Peter says. அதேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Your royal priesthood. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Not just this word royal priesthood, ராஜரீக ஆசாரியர். இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. It means that we function as a priest as well as we function as a king. நாம் இது 2 காரியங்களை கொண்டது. நாம் ஆசாரியர்களாகவும் நாம் ராஜாக்களாகவும் நாம் காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. This king is given to us. This function of king is given to us in the millennial reign. இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த செயல்பாடு ராஜா அந்த செயல்பாடு, ராஜாவுடைய செயல்பாடு 1000 வருஷம் அரசாட்சியை நமக்கு குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. In that 1000-year period, Lord Jesus Christ will reign from Jerusalem. இந்த 1000 வருடம் அரசாட்சியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். And we will be all small kings. நாம் எல்லோரும் ஒரு சிறிய குட்டி ராஜாக்களாக அங்கே காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Until then, we must be a good priest and offer spiritual sacrifices. அந்த நாள் வரையில் நாம் அருமையான ஒரு பரிசுத்த ஆசாரியர்களாகவும் தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்துகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். Hallelujah. The praise offerings it's a spiritual sacrifice. இந்த பரிசுத்த நம்முடைய துதிகள் அவருக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Similarly, when we do a good thing for others, that is also a sacrifice according to the Bible. நாம் வேதத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு செய்கிற நற்கிரியை கூட ஒரு நல்ல பலி என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. And, when we help the poor, especially, it's a sacrifice in the sight of God. நாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே ஒரு உகந்த பலியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. But the best sacrifice was already made for you and me. That was our Lord Jesus. ஆனாலும் நமக்கு அருமையாக ஒரு பலி செலுத்தப்பட்டது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவாதார பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. And I would like to
highlight the importance of praising now. நான் இப்பொழுதும் கூட நம்ம துதிக்கின்ற ஒரு காரியத்தை பற்றி ஒரு மேன்மையான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. The power of praise, that is something which Christians have to offer to God always. இந்த துதியின் வல்லமையை கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Because the Lord says, he that offereth praise glorifieth me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. When we offer praise, the Lord changes our situations. நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடு, சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு, அஸ்திபாரம் அசைந்திடு, சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. Hallelujah. Hallelujah. So praise is a very powerful weapon for a Christian. துதிப்பது என்று சொல்வது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. Many of us may not know this, but raising our hands and praising God is a very most powerful experience. நம்முடைய கரங்கள், இரு கரங்களை நாம் உயர்த்தி துதிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆயுதமாக அது காணப்படும். In Exodus chapter 17 we can read about this. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இதை நாம் படிக்கலாம். We read when Joshua fought with the Amalekites. யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும் பொழுது that time Moses, Aaron and Hur were standing on a hill. அந்த மோசேக்கு பக்கத்தில் ஊரும் ஆரோனும் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Hallelujah. Hallelujah. And when Moses lifted up his hands, Israelites won the battle. மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். And when Moses raised down his hands, the Amalekites defeated the Israelites. இங்கே மோசே தன்னுடைய கரங்களை தாழ்த்தும் போது அங்கே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். So today I am telling, according to this word of God, if we raise our hands, surely God will work for you and me. நான் அந்த வேத வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. What is the correct uniform for prayer? நான் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சீருடை ஒன்று உண்டு. Hallelujah. Hallelujah. Given in the holy book of Hebrews. இது எபிரேயர் எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கலாம். Chapter 12 verse 12. எபிரேயர் 12 எபிரேயர் 12 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி எல்லாம் நிமிர்த்தி பார்க்கணும். Hallelujah. Hallelujah. Your hands will be upright. நம்முடைய இந்த கரங்கள் எப்பொழுதும் மேலே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And your legs must be your legs also must be upright. இந்த நம்முடைய கால்களும் நேராக முழங்காலில் நாம் நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Some people sit on their knees like this. சில ஜனங்கள் இப்படியாக முழங்காலில் நிற்பார்கள், உட்கார்வார்கள். Hallelujah. Hallelujah. But biblical uniform is everything must be straight. வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கரங்களும் கால்களும் நேராக நாம் முழங்கால் படியிட்டு நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And praying is a very important thing. இதை அப்படி ஜெபிப்பது என்பது மிக முக்கியமானது ஒன்று. Hallelujah. Hallelujah. Here it is written,
the Lord said that the burnt offerings are the inheritance of the Levites. இங்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் மோசே மூலமாக இந்த தகன பலிகள் என்று சொல்லப்படுகிறது லேவியினுடைய சுதந்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. When we read, what is this burnt offering? நாம் இந்த தகன பலி என்றால் என்னவென்று நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. This burnt offering is a offering which is promptly burnt. இந்த தகன பலி என்று சொல்லப்படுகிறது அது முழுமையாக அந்த ஒரு பலியானது தகனிக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. And nothing must be left out. எந்த ஒரு சிறு பகுதியும் அதில் விட்டுவிடக்கூடாது. Hallelujah. Hallelujah. Similarly, when we praise God constantly, He recognizes it and gives us the anointing of the Holy Spirit. நாம் தொடர்ந்து நம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முள்ளே வந்து இறங்கும். Hallelujah. Hallelujah. And he will take control of our tongue. அப்பொழுது நம்முடைய நாவை அவர் ஆளுகை செய்வார். Hallelujah. Hallelujah. Even Saint James says that our whole body is covered by our tongue. இந்த யாக்கோபு சொல்லும் பொழுது நம்முடைய முழு சரீரமும் இந்த நாவினால் ஆளுகை செய்யப்படுகிறது. Hallelujah. Hallelujah. It is like a tongue. It is like a helm of a ship. It directs the direction of the ship. The சுக்கான். இந்த நாவு என்று சொல்லப்படுகிறது ஒரு கப்பலை இயக்குகின்ற சுக்கானை போன்றது. Hallelujah. Hallelujah. And glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So firstly God wants us to surrender our tongue to Him. முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய நாவை அவருக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். What is speaking in tongues? நாம் அந்நிய பாஷையில் பேசுவது என்றால் என்ன? Hallelujah. Hallelujah. It is talk mysteries with God. இது தேவனோடு கூட நாம் பேசுகின்ற ஒரு முறை, மர்மமான முறையில் பேசுகின்ற ஒரு முறை, ரகசியங்களை பேசுகின்ற ஒரு முறை. Hallelujah. Hallelujah. And the Lord tells that the Lord is telling us, the Holy Spirit tells us that the speaking in tongues is our inheritance. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நாம் ஆவியில் நிறைந்து பேசுகின்ற அந்நிய பாஷைகள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நம்முடைய சுதந்திரம். Hallelujah. Hallelujah. This is our inheritance. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு talking to God is our inheritance. தேவனோடு கூட பேசுவது நமக்கு ஒரு சுதந்திரம். Hallelujah. Hallelujah. More than talking to any other man, it is highly necessary that we talk to the God who created us. ஒரு மனிதனிடத்தில் பேசுவதை விட தேவனோடு கூட நாம் பேசுவது மிகவும் சிறந்தது. Hallelujah. Hallelujah. In the holy book of 1 Thessalonians chapter 5 verse 18 and 19. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். Hallelujah. Hallelujah. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்த கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். Hallelujah. Hallelujah. So there is a connection between giving praises to God, offering praises to God, and the getting filled with the Spirit. நாம் ஒரு தொடர்பு ஒன்று உண்டு. தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதும் ஆவியில் நிறைவதும் ஒரு தொடர்புள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. That's what Saint Paul says here. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். Hallelujah. The Bible was not written with different verses like that. இந்த வேதம் என்று சொல்லப்படுகிறது ஒரு வித்தியாசமான
வெவ்வேறு வசனங்கள் இருக்கிறதா வெவ்வேறு வசனங்கள் இருக்கிறதாக எழுதப்படவில்லை. Hallelujah. Hallelujah. The whole Bible it was without verses. In the 16th century only, 16th or recently only, some archbishop he divided the Bible into verses, separate verses. இந்த முழு வேதாகமும் தொடர்ந்து எழுதப்படவில்லை. 16ஆம் நூற்றாண்டில் தான் ஆர்ச்சி பிஷப் என்று சொல்லப்படுகிற வசனங்களாக அவர் எழுதியதாக சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Therefore, Paul says, when you praise God, you will receive the Holy Spirit. அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. That's why when we wait in the presence of God, we receive the Holy Spirit. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. How many of us have not received the Holy Spirit as yet? நம்மில் எத்தனை பேர் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Nobody? Hallelujah. Hallelujah. I praise God because all of us have received. நான் தேவனை துதிக்கிறேன், உங்கள் எல்லோரும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. But through this Spirit we must be holy day by day. நாம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் நாம் பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக நித்தமும் நாம் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. I told about cell phone. Cell phone is good when we use it in a wise way. நான் செல்போனை குறித்து சொன்னேன், ஆனாலும் இதை நாம் தகுந்த முறையில் நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது மிகவும் நல்லது. Hallelujah. Hallelujah. If we have not received the Holy Spirit, the Lord tells us to wait in the presence of God. நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தரித்திருந்து இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So our inheritance is praying in the Spirit. நம்முடைய சுதந்திரம் என்னவென்றால் நாம் ஆவியில் ஜெபம். நாம் ஆவியில் ஜெபிப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். Hallelujah. Hallelujah. Saint Paul says, lastly I would like to close with this verse. கடைசியாக இந்த வசனத்தின் மூலமாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். In Ephesians chapter 1 verse 14. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம் யாராவது. எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் Hallelujah. Hallelujah. God has called us to inherit in Zion and New Jerusalem. தேவன் நம்மை புதிய எருசலேமுக்காகவும் சீயோனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. But today on this earth there is a ticket that we need to receive before going there. நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு ஒரு பயணச் சீட்டு ஒன்று தேவையாக இருக்கிறது இந்த பூமியில். That is the Holy Spirit's anointing. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். Hallelujah. Hallelujah. If we get that, we can go. நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த புதிய எருசலேமையும் சீயோனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். And we should not die with the close our eyes without receiving this anointing. நாம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய கண்களை மூடவே கூடாது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. If we don't have the Holy Spirit in our bodies, then when Lord Jesus comes,
our bodies will not be resurrected. நாம் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளாத ஜனங்களாய் இருப்போம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய செத்த சரீரமானது அது உயிர் பெற்று எழ முடியாது. Hallelujah. அல்லேலூயா. May God quicken us all. தேவன் தாமே நம்மை எல்லோரையும் அவர் Weep. உயிர்ப்பிப்பாராக. And may He bless us with His word. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.